Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு வக்கனையாக அல்லது நியாயமாக வலுவாக கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கு. ஒரே கேள்வியை அவர்களும் கேட்பாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக எடப்பாடி பார்த்து கேட்பாங்க. நீங்க என்ன சாதிச்சீங்க இந்த கண்டிஷனை போடுறதுக்குன்ற இயல்பான கேள்வி வருமா வராது? இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்கு சார் அதிமுக? இல்ல, கட்டமைப்பு நல்லா இருக்கு. நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். மில்கி மிஸ்ட் இதுதான், இது மட்டும்தான் பன்னீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் களத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. கூட்டணியை ஒரு பார்த்துக்குவாருங்கிறது நிஜமாகவே ஜெயலலிதா பாண்டி அப்படிதான் சொல்லணும் ஒரு தலைவர். அது சாத்தியமாங்கிறது தான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேரை போன்றவருடைய கேள்வியா. அதே எண்ணம் இருக்கா செங்கோட்டையனுக்கோ பொன்னையனுக்கோ? எனக்கு கிடைக்கிற தகவல், பொன்னையன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த 6 பேர் பார்த்தவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அவர்களோடு சில பேர் தொடர்புல இருக்கிறாங்க. இது ஏதோ அதிமுக பிளவை ஏற்படுத்துவதற்கான சதிங்கிற மாதிரி நான் பேசுற கருத்தே சில பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மக்கள் ஓட்டு போறதை விட்டுடுவோம். அதிமுக தொண்டர்கள்னு பதிவு பெற்ற உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தா இவ்வளவு பெரிய தோல்வி வந்திருக்குமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் ஒன்றிணைந்த அதிமுகவா மாறணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வலியுறுத்தியதாக நீங்க பேசுனீங்க. அதுக்கப்புறம் தான் அது விவாத பொருளாகவே வெளி உலகத்திற்கு வர ஆரம்பித்தது. ஆனா நேற்று நடந்த அந்த அதிமுக செயற்குழு கூட்டத்துல EPS உடைய முடிவை ஏற்றுக்கொண்டு 2026 தேர்தலில் நம்ம வெற்றியை பறிப்போம், அதை மறைந்த முன்னாள் முதலமைச்சர்களான எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் நம்ம சமர்ப்பிப்போம் அப்படின்னு முடிந்திருக்கிறது. இதை எப்படி பார்ப்பது? இதில் ஆச்சரியமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை. அந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி சந்தித்து பேசியது நிஜம். அந்த 6 பேரும் இது வரைக்கும் அதை மறுக்கலை. அவங்க எதுவும் தப்பும் செய்யலை. ஏதோ செய்யக்கூடாத ஒரு கூட்டத்தை செஞ்சுட்டு மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிறாங்கன்னு இல்லை. இந்த இயக்கம் கடந்த 2 பொதுத் தேர்தல்களில் சந்தித்த தோல்வி, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் அடைந்த படுதோல்வி, நேற்று நடந்த செயற்குழுல எடப்பாடி சொல்லி காமிச்ச மாதிரி பூத் கமிட்டியினர் ஒரு 6 பேர் இருக்காங்க, 10 பேர் இருப்பாங்க, 15 பேர் இருப்பாங்க. ஒரு கட்சிக்கு தகுந்த அதிமுகவில் ஒரு தோராயமாக ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் கூட ஓட்டு போடாத பூத்து பல பூத் இருக்கு. அப்போ கட்சி அந்த கதிக்கு ஆயிடுச்சேங்கிறத நேற்று எடப்பாடி பேசுவதற்கு முன்பாக அந்த தரவுகளை வச்சுக்கிட்டு இனிமேலும் இப்படி இருந்தோம்னா இன்னொரு தோல்வி அதிமுக தொண்டர்கள் தாங்கிக்க மாட்டாங்க, துவண்டு போயிடுவாங்க. இந்த தோல்விக்கு காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் நம்ம ஒற்றுமையா இல்லைங்கிற அந்த ஒரு பிம்பம் தான். ஸோ பிரிஞ்சு போன எல்லாரையும் சேர்த்துக்கோன்னு ஒரு பொதுப்படையாக தான் போய் பேசினாங்களே தவிர இன்னாரும் சேர்த்து இந்த பதவியை கொடுங்க, நீங்க அந்த பதவியிலேருந்து விளைவிக்கங்க, அவங்கள உட்கார வைப்போம் அப்படின்லாம் பேச போகல. கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு வலியுறுத்தினாங்க. அவர் இப்போ அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொன்னார். நேற்றைய செயற்குழுலையும் கூட எடப்பாடி அந்த கருத்துல உறுதியாக தான் இருந்திருக்காரு. தற்போது இருப்பவர்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கவனமா பயன்படுத்தி இருக்கிறார். தப்பு இல்லை. தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிற மாதிரி கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் களத்துல வேலை செய்யுங்கன்னு சொல்றாரு. கூட்டணியை ஒரு பார்த்துக்குவாருங்கிறது நிஜமாகவே ஜெயலலிதா பாண்டி அப்படிதான் சொல்லணும் ஒரு தலைவர். அது சாத்தியமாங்கிறது தான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் 6 பேரை போன்றவருடைய கேள்வியா இருக்கு. நாம வலுவா இருந்தாதான் கட்சிகள் நம்ம நோக்கி வருவாங்க. நாடாளுமன்ற தேர்தலே நம்ம நோக்கி வரல. படாத பாடுபட்டு தேமுதிகவை சேர்த்துக்கிட்டாங்க. நேற்று தீர்மானத்துல கூட செயற்குழுல இது விவாதிக்கிற ஒரு விஷயம் அல்ல. கட்சியினுடைய ஒற்றுமையை பற்றி, பிரிந்து போனவர்களை சேர்ப்பதை பற்றி விவாதிக்கிற களம் அது அல்ல. நான் நடக்கலைங்கிறதுக்காக இதை சொல்லலை. தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஆண்டுக்கு 2 முறை எந்த இயக்கத்தினுடைய செயற்குழுவும் கூடணும். அந்த அடிப்படையில் 6 மாதங்களை தாண்டிட்டதுனால நேற்று அந்த செயற்குழு சட்ட ரீதியாக நடந்தது. ஆனா அதுல விவாதிக்கும் போது பூத் கமிட்டியில கூட நமக்கு ஆட்களை அமைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது பிளஸ் மைனஸ் பேசுறதுக்கு அங்க வாய்ப்பு இல்லையா? அல்லது EPS பொதுவாக செயற்குழுல இதெல்லாம் ரொம்ப விவாதிக்க மாட்டாங்க. ஒரு மேலோட்டமா இந்த கட்சியினுடைய கொள்கை, இந்த கட்சி எந்த திசையில பயணிக்குது, பிஜேபி எதிர்க்கிறோம், ஆச்சரியப்படுற மாதிரி கொஞ்சம் வலுவான வார்த்தைகளோடு மத்திய அரசுக்கு எதிராக ஆளுகிறது திமுக என்றாலும் கூட தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலைங்கிற ஒரு பொதுவான மக்கள் நலன் சார்ந்த ஒரு தீர்மானமாக தான் நான் அதை பார்க்குறேன். யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில நலன்களுக்கு குரல் கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படையில் ப்ளஸ் பிஜேபிக்கு எதிரான ஒரு வார்த்தைகளோடு கூடிய ஒரு வடிவத்தில் அமைந்த ஒரு எதிர்ப்பு உணர்வு அது. அதை தீர்மானங்கள்லாம் ஒன்றா போட்டாங்க.
மற்றபடி எடப்பாடி வழிகாட்டுதல் படி தேர்தலை சந்திப்போம். ஆமா, இன்னைக்கு அவர் தான் அதிமுகவுக்கு தலைமை. அந்த 6 பேர் போய் பார்த்தாங்களே, நீங்க தலைமை பொறுப்புல இருந்து விலகிக்கங்கன்னு அவங்க சொல்லலையே, உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லலையே. ஒற்றுமையா இருப்போம்னு சொன்னாங்க, மீண்டும் பேசுவோம்னு சொன்னாங்க. செயற்குழுக்கு முன்னாடி 40 நாடாளுமன்ற தொகுதிகள் வாரியா ஆய்வு கூட்டம் நடந்தது. தோல்வி எதனால அப்படின்னு ஒரு தொகுதியா கேட்டார்ல. எங்கேயாவது ஒரு கோஷ்டி பூசலோ அல்லது ஒரு எதிர்ப்பு குரலோ ஒரு போராட்ட குரலோ ஒழிச்சதா பாத்தீங்களா? தேனியில ஏன் தோத்தோன்னு சில பேர் காரணங்கள் சொன்னாங்க. தஞ்சாவூர்ல 1-2 பேர் சசிகலாவை சேர்க்கலான்னு சொன்னதா தகவல் வந்துச்சு. அதன் பிறகு அது அப்படியே அமுங்கிடுச்சு. ஏன்னா இந்த கோரிக்கையை வைத்தவருடைய நோக்கம் ஒரு கழகத்தை ஏற்படுத்துவது அல்ல, நிஜமான கழகம் ஏற்படுவதனுடைய நோக்கம் அல்ல. எடப்பாடிக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணுங்கிறனாலதான். அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவங்கவுங்க மாவட்டத்தில் அந்த விவாதம் நடக்கிற போது, அந்த ஆய்வு நடக்கிற போது அவங்களால கோஷம் போட வைக்க முடியாதா? இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறாருன்னு சொன்னா, அந்த திருப்பூர் தொகுதியை பத்தி ஒரு விவாதம் வர்ற போது அவருடைய ஆதரவாளர் 4 பேர் எழுந்து கோஷம் போட்டுக்க மாட்டா, கட்சி ஒற்றுமையா இருக்கணும், பிரிஞ்சு போனதா காரணம் அவரால் சொல்ல வைக்க முடியாதா? செங்கோட்டையனுடைய விருப்பம் அது அல்ல. அதை பேச வேண்டிய இடத்துல பேசுவோம், நாங்க திரும்ப உங்க வீட்டுக்கே வந்து பேசுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே தவிர, செயற்குழுலையோ அந்த ஆய்வு கூட்டங்களையோ எதிர்ப்பு குரல் எழுப்பணுங்கிறது அவங்க நோக்கம் அல்ல. ஆனா அதனால நேற்று எண்ணம் இருக்கா? பேசப்படாது எனக்கு ஆச்சரியம் இல்லை. எண்ணம் இருக்கா? ஆனா அதே யாருக்கு? எண்ணம் இருக்கா செங்கோட்டையனுக்கோ பொன்னையனுக்கோ? எனக்கு கிடைக்கிற தகவல் பொன்னையன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த 6 பேர் பார்த்தவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அவர்களோடு சில பேர் தொடர்புல இருக்கிறாங்க. இது ஏதோ அதிமுகவில் பிளவை ஏற்படுத்துவதற்கான சதிங்கிற மாதிரி நான் பேசுற கருத்தையே சில பேர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏங்க, ஒரு ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறத ஒரு கட்சி ஒற்றுமையா இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அந்த கட்சிக்குள்ளேயே எதிர்பாராத விதமா இவ்வளவு விரைவாக மூத்த நிர்வாகிகள் அந்த எண்ணத்துக்கு வந்திருக்காங்கிற ஒரு ஆச்சரியத்துல தான் நானும் அதை பதிவிட்டேனே தவிர, அந்த இயக்கத்தை பிளவுபடுத்தின எனக்கு என்ன, அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, எனக்கு அந்த எண்ணம் இல்லை. அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள நானும் ஒருத்தன். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் வலுவா இருக்கணும்ன்றதான். 1000 நல்லது கெட்டது, லஞ்ச லாவண்யங்கள், ஊழல்கள் பண்ண கட்சி தான், பண்ணிட்டு இருக்க கட்சி தான். ஆனாலும் தமிழ்நாட்டுக்கு இந்த 2 இயக்கங்களுக்கு தேவைங்கிற அந்த அடிப்படையில் தான் என் கருத்தை சொல்லணே தவிர, இப்போ அந்த கருத்தை யாரும் மறுக்கலையே. அந்த 6 பேர்ல ஒருத்தராவது நாங்க சந்திக்கல, லக்ஷ்மண போய் சொல்லிட்டான்னு சொன்னாங்களா? இல்ல. அது எனக்கு பெருமையும் இல்லை. ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம சொல்றோம், தொடர்ச்சியா நடக்க போகுதுன்னு நம்ம சொல்றோம். நேற்று செயற்குழுல அது விவாதிக்கிற களம் அல்ல, அதுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. இப்போ அதுல சொல்லும்போது புது கூட்டணி, புது வியூகம் இதெல்லாம் பின்பற்றி அடுத்து 2026 தேர்தலில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக? நிச்சயமா இப்ப பேசணும்னா நம்மளோட முட்டாள் யாரும் இல்லை. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. ஒரு மாசத்துல என்னென்னமோ நடக்கும். கடைசி நேரத்துல, தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா ஆச்சரியம். அதாவது அந்த சர்க்கஸ்ல நடக்கிற அத்தனையும் அந்த நேரத்துல நடக்கிற மாதிரி இந்த காலையில வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க, மதிய சாப்பாட்டுக்கு இன்னொரு அணியில போய் சேர்ற அந்த இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். 1.5 ஆண்டுகள் இருக்கிற போது இப்போதே அதை பத்தி எந்த கட்சியுமே கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு நடக்கிற முதல் செயற்குழுல இந்த இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி அந்த நம்பிக்கை தருகிற அந்த வார்த்தைகளை சொல்லிதான் ஆகணும். நான் பாத்துக்கிறேன் கூட்டணியை பத்தி, நீங்க கவலைப்படாதீங்க. ஜெயலலிதா அப்படிதான் சொல்லி அனுப்புவார். சொல்லி அனுப்பிச்சு அதை நிரூபிச்சு காமிச்சு வெற்றியை ஈட்டி காட்டினார். எடப்பாடி அப்படி செய்யறாரான்னு பார்க்கணும். அப்படி சொல்லி அனுப்பிச்சு 2 தேர்தல்கள் அவரால் செய்ய முடியல. இன்னொரு நம்பிக்கை வச்சு இன்னொரு 3வது தேர்தலையும் குறி வைக்கிறார். வெற்றி பெறுவார். நம்ம இப்பவே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. பலமான கூட்டணி போன்னு நீங்க சொல்றீங்க, அது சாத்தியமானு கொஞ்சம் யோசிங்கன்னு தான் மற்றவங்க சொல்றாங்க. அதை நம்ம வலுவா இருந்தாதான் நம்ம நோக்கி வருவாங்க. நாம சீட்டை கொடுக்குற இடத்துல இருக்கணும், வர்றவங்க நமக்கு கண்டிஷன் போடுற அளவுல இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் அதிமுக வலுவா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணமா இருக்கு. இல்ல இனிமே ஆனா அடுத்த கட்டம்னு இருக்குல்ல, இப்ப தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இனிமே வந்து பலமாக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த கட்சியை அதான் இப்ப பலமாக்கணும்? 40 தொகுதிகளையும் ஆய்வு நடத்திருக்கிறார். அதுல அவருக்கு சில தரவுகள் கிடைச்சிருக்கலாம். அதன் அடிப்படையில கட்சியோட உட்கட்டமைப்பு மாத்துறாரா, இல்ல தவறு செஞ்சவங்களை கூப்பிட்டு கண்டிக்கிறாரா, இல்ல சொல்லி திருந்த மாட்டான்னு அவர் நினைக்கிற ஆட்களை மாத்துறாரா, அதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தானே பார்க்கணும். உள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்கு சார் அதிமுகவுடைய? இல்ல, கட்டமைப்பு நல்லா இருக்கு. நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் நம்பிக்கை இழந்து சோர்வில் இருக்கிறார்கள் நிஜம்தான். அதை எடப்பாடி நேற்று ஒத்துட்டு இருக்காரு. யாருமே நீங்க வேலை செய்யல, விசுவாசமா இல்ல, தலைமை மேல என் மீது விசுவாசமாக இல்லைங்கிறத மறைமுகமா சொல்றாரு. தலைமை மீது விசுவாசம் இல்லை, நீங்க வேலை செய்யணும்னு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வேலை செய்யல, இந்த மாதிரி இருக்காதீங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அதிமுக நிலைமை இருக்கு. அதுக்கு அவருடைய சோர்வு ஒரு காரணம். அதாவது தேர்தலுக்கு முன்பாக அவங்க ஒரு அயற்சிக்கு போயிட்டாங்க. ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு பிஜேபி விட்டு வெளியில வந்தோடனே சொன்னாங்களே, அது அமையலைங்கிற ஒரு ஏக்கமும் கூட அது காரணமா இருந்திருக்கலாம். அந்த சூழல் இனிமேல் வராதுன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அது சாத்தியமானு இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு பார்த்தோம்னா நேற்று திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. அதில் 2026 200 தொகுதிகள் இலக்கு அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது சும்மா மேடை பேச்சு கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது அது சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயமா? இதை இந்த திமுகவுடைய வெற்றியை நிர்ணயிக்க போறது யாரா இருக்க போற?
கூட்டணி தான். இன்னமும் உடையாமல் இருக்கிற கூட்டணி. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலும் உடையாமல் இருந்தால், அதிமுக இதே பலவீனத்தில் இருந்தால் அவர்கள் சொல்வது சாத்தியமாகலாம். 200ங்கிறது சாத்தியம் இல்லாமல் போகலாம். மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிறது அது நம்ம ஒரு நம்பிக்கையோடு அவங்க பயணிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அதாவது இருக்கிற அணி வலுவாக அப்படியே தொடர்கிற போது, எதிரணி தொடர்ந்து பலவீனமாக இருக்கிற போது, அந்த முடிவு எல்லாரோலையும் யூகிக்க முடிஞ்ச ஒரு முடிவு தானே. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு ஒரு மாதம் முன்பாகவே என்னை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் புரிஞ்சவங்க, அதிமுக எந்த தொகுதியிலங்க அதிமுக ஜெயிக்கணுங்கிற கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. கூட்டணி உருவாகலைன்னு முடிவான போதே. குறைஞ்சபட்சம் அதிமுக பாமக கூட்டணி வந்திருந்தாலே 5 இடங்கள்ல அந்த அணி ஜெயிச்சிருக்கும். பிஜேபியும் சேர்ந்து இருந்திருந்தா நான் இப்போவும் சொல்றேன் 15லேருந்து 20 இடம் ஜெயிச்சிருப்பாங்க. இது எதுவுமே நடக்கூடாத அளவுக்கு ஆயிடுச்சு. அது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இவங்க அந்த அணி பலம் பெற்றால் திமுக 200 என்பது சுலபமல்ல, ஆட்சியை மீண்டும் பிடிப்பதும் சுலபமல்ல. அதிமுக வலுவாக இருந்தால், வலுவாக நான் சொல்றது ஏதோ பிரிஞ்சு போனவங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் பிரிஞ்சு போய் என்னத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு நக்கலா கேட்கலாம். ஆனால் அவர்கள் சேருகிற போது ஏற்படுற அந்த கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த வேதியியல் மாற்றம், தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுற எழுச்சி, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செய்கிறான்ல தொண்டன், அவன் மனசுல ஏற்படுகிற அந்த மாற்றம் தான் எந்த இயக்கத்துக்கும் வெற்றிக்கான முதல் ஒரு அடிப்படை தேவையா இருக்க முடியும். அதிமுக அது விதிவிலக்கு அல்ல. எல்லாம் சேர்ந்துட்டோங்கிற அந்த உற்சாகமே ஒரு மெசேஜை மக்களுக்கு கொடுக்கும். மக்களும் அந்த கட்சியை ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிப்பாங்க. பரவாயில்ல, அடிச்சு பிடிச்சி கடைசியில் எல்லாம் தோத்த பிறகு புத்தி வந்து சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு கிராமங்கள்ல பேசுறான்னா, அந்த பேச்சுக்கு பின்னால் இன்னொரு முடிவு அவர்கள் பின்னால் ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதுதான் வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போகும். அந்த இடத்துக்கு வாங்கங்கிறது தான் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தவர்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஆனா ஓபிஎஸ்ஸையோ சசிகலா அவர்களையோ டிடிவி அவர்களையோ சேர்க்கறதுனால என்ன லாபம்? கட்சிக்கு நீங்க சொல்றீங்க உற்சாகத்தை தரும், இபிஎஸ் லாப கணக்கு போடுவார் இல்லையா? என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஓபிஎஸ்? இதே மாதிரி சசிகலா அவர்களை சேர்த்தா அது நமக்கு லாபமா வருமா? டிடிவி அவர்களை பண்ணா மறுபடியும் அது உடைச்சலா மாறுமான்னு ஒரு வக்கனையாக அல்லது நியாயமாக வலுவாக கேட்கறதுக்கு 1000 கேள்விகள் இருக்கு. ஒரே கேள்வியே அவர்களும் கேட்பாங்க. அவர்கள் மட்டுமல்ல, அதிமுக எடப்பாடி பார்த்து கேட்பாங்க, நீங்க என்ன சாதிச்சீங்க? உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சு 2021 தேர்தலை சந்திச்சமே மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. உங்கள் தலைமையில் ஒரு அணி அமைச்சு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிக துணிச்சலாக பிஜேபியை கட் பண்ணி விட்டுட்டு வந்தீங்களே, ஒரு இடமா ஜெயிக்க முடிஞ்சதா? நீங்க என்ன சாதிச்சீங்க இந்த கண்டிஷனை போடுறதுக்குன்ற இயல்பான கேள்வி வருமா வராதா? அதுதான் இந்த குழப்பங்களுக்கு அதுதான் காரணம். இல்லாட்டி இந்த குரல் இருக்கு இல்லையா, ஒன்று சேர்ந்துக்கிற குரல் வெளியில வந்திருக்காது. 5 இடங்கள்ல 2 இடம் ஜெயிச்சு ஒரு 25% மேல ஓட்டு வாங்கியிருந்தா இந்த பேச்சுக்கு வேலையே இல்லையே. உங்களாலையும் சாதிக்க முடியல, எங்களாலையும் சாதிக்க முடியல, பிரிஞ்சிருக்கிறனாலதான் இப்படின்னு சொல்றதுல அதை புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றதான கேள்வியா இருக்கு. ஆனா அவர் வாக்கு வங்கின்னு அப்படியே தக்க வச்சிருக்கிறோம் நாங்க, ஏதாவது காட்ட ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. அவர்தான் டேட்டா எதுக்காக போய் சொல்லணும்? என்ன டேட்டா கொடுத்தாருன்னு சொல்லுங்க. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 1% அதிகமாக குறைவா வாங்கியிருக்கோம். 1% தான் டிஃபரன்ஸ். கடந்த தேர்தலில் நீங்க போட்டியிட்ட இடம் 20, இந்த தேர்தலில் நீங்க போட்டியிட்ட இடம் 33. எப்படி ஒன்னா இருக்க முடியும் ரெண்டும்? எதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு அதிமுக தொண்டர்களே ஏமாத்தணும்? அப்படிலாம் பூசி முழுறதுனால உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? நேற்று நீங்களே அதை போட்டு உடைச்சிட்டீங்களே, ஒரு பூத்துல 6 ஓட்டு கூட விழுகல. என்ன இந்த நிஜத்தை புரிஞ்சுக்கணும்னு தான் எல்லாரும் விரும்புறாங்க. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு ஓட்டு நீங்க கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமா ஓட்டு வாங்கியிருக்கிறோம், தக்க வச்சிருக்கிறோம்னு சொன்னா பூத் கமிட்டியே ஓட்டு போடலையே. அதிமுகவுடைய வேலை செய்கிற தல கர்த்தர்கள் என்று சொல்ற அந்த கிராமத்தை சேர்ந்த 6 பேர் கூட ஓட்டு போடல. எப்படி நீங்க ஓட் பெர்சன்டேஜ் நிரூபிச்சிருப்பீங்க? அப்ப நீங்கள் நிரூபிச்சிருந்தால் அது பொய் கணக்குன்னு நேற்று அவருடைய வார்த்தையிலேயே புரிஞ்சிடுச்சுல்ல. குற்றம்னு நான் சொல்லலை, இதுதான் உண்மை. நீங்க திரை போட்டெல்லாம் மூட முடியாது. அதை ஒத்துக்கிறதுல வெக்கமும் இல்லை. இந்த 6 பேர் ஆமா நமக்கு ஓட்டு போடல, அந்த கிராமத்துல 150 ஓட்டாவது விழுந்திருக்கணுமே, 15 ஓட்டு கூட விழலைன்ற அந்த உண்மையை அப்பட்டமா வெக்கப்படாம உட்காந்து ஆய்வு பண்ணாதான் அந்த கிராமத்துல நீங்க 100 ஓட்டாவது அடுத்த தேர்தலில் வாங்கி காட்ட முடியும். அந்த யதார்த்தத்துக்கு வாங்கன்னு தான் எடப்பாடியை கூப்பிடுறாங்க எல்லாரும். ஆனா அவங்க தரப்புல சொல்றது சார், இது நாடாளுமன்ற தேர்தல், மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இங்க திமுக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை வச்சு மட்டும்தான் நாங்க போனோம், இந்த பக்கம் எங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிற ஃபேக்டருக்கு நாங்க போகல. அதே மாதிரி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் எடுத்தாங்க. இதையெல்லாம் தாண்டி நாங்க வர வேண்டியதா இருந்தது. ஆனா சட்டப்பேரவை தேர்தல் மாநிலத்துல நடக்கக்கூடிய ஒரு தேர்தல், இதுல எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை பாராட்டலாம். ஆனா இந்த பக்கம் மோடி முக்கியமா, மாநில நலன் முக்கியமா, அந்த இதுல எங்களுக்கு ரோலே இல்லை அப்படின்னு செல்வராஜ் கூட சொன்னாரு. மக்கள் ஓட்டு போறதை விட்டுடுவோம். அதிமுக தொண்டர்கள்னு பதிவு பெற்ற உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போட்டிருந்தா இவ்வளவு பெரிய தோல்வி வந்திருக்குமா? அப்ப அவர்களே போடாமல் விரக்தியிலேயோ ஒரு அயற்சியிலேயோ ஒதுங்கி இருக்கிற காரணம் என்ன?
அல்லது வாக்குச்சாவடிக்கு அவங்க போகலையில போய் இன்னொரு கட்சிக்கு போட்டாங்களா? இந்த ஆபத்தை முதல்ல உணரணும். நீங்க ஜெயிக்கவே வேண்டாம், அது யதார்த்தம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு சீட்டு கூட வராதுன்னு விவரம் அறிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு முன்னாடியே. சொல்றது ஜனநாயக விரோதங்களால யாரும் வெளிப்படையா சொல்லல. அதிமுக காரனே அதிமுக ஓட்டு போடலையே, ஏன்? இது எவ்வளவு பெரிய ஆபத்து. இதை உணராமல் 1000 விதண்டவாதங்களை பேசிக்கிட்டு ரொம்ப நியாயமா கேள்வி கேட்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா தோல்விதான் மிஞ்சுங்கிறது தான் அவர்களுடைய கருத்தா இருக்கு. இப்போ அதே மாதிரி கூட்டணி பேசுறீங்க சார். 2011 கூட்டணி பார்த்தோன்னா திமுக, காங்கிரஸ், விசிக இருந்தாங்க, பாமக இருந்தாங்க, ஒரு பலமான கூட்டணியா இருந்தது. ஆனா இந்த பக்கம் விஜயகாந்த், அதிமுக, ஜெயலலிதா அவர்களுடைய அந்த இதுதான். அப்போ கூட்டணி மட்டுமே, அந்த பலம் மட்டுமே வந்து உங்களுக்கு வெற்றியை தந்துருமா? இன்னைக்கு திமுகவை பொறுத்த ஆளுமையும் ஒரு காரணம். எதிரணி பலவீனமா இருக்குங்கிறது கூடுதல் பலம். அது இன்னொரு பெரிய கட்சி தங்கள் அணியில் இருக்கிற மாதிரி அர்த்தம். எதிரணி பலவீனமா இருக்கிறத வச்சுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுக்குதான் 2011 உங்களுக்கு எதிரணியா திமுக இருந்தார். அப்ப ஆளுமை மிக்க ஜெயலலிதா இருந்தார், ஆளுமை மிக்க கலைஞர் இருந்தார். மாறி மாறி மக்கள் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சூழல்களை சமாளிக்கிற ஆற்றல் 2 பேருக்கும் இருந்தது. ஒரு முறை தோல்வினா இன்னொரு முறை அது வெற்றியை ஈட்டி காட்டுகிற அந்த பலம் அந்த ஆளுமை அவர்களுக்கு இருந்தது. எடப்பாடி கிட்ட அது இல்லைங்கிறது நிஜம், நிரூபிக்கப்பட்ட நிஜம். அவர் மேல குற்றம் சொல்ல நான் நிஜத்தை நம்ம பேசுறோம். 2021 மக்கள் உங்களை நிராகரிச்சாங்க. உங்கள் தலைமையில அணிஞ்ச அமைக்கி ஒரு தொகுதியில கூட வெற்றியை கொடுக்காத அளவு உங்களை புறக்கணிச்சாங்கன்றதுதான் நிஜம். இதை ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கலாங்கிறது வேற. நிஜத்தை யாராலையும் மறைக்க முடியாது. ஆனால் இதுதான் நிரந்தரம், அதிமுக இதோட அவ்வளவுதான் அப்படிங்கிற கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுல இருந்து மீண்டு வர முடியும். இதே அணி அப்படியே கட்டுக்கோப்போட்டு இருக்கும் திமுக அப்படின்னு சொல்ல முடியாது. நாளை அங்கிருந்து 2 கட்சிகள் உடையலாம். அந்த 2 பேர் அதிமுகவில் சேரலாம், அந்த அணியில சேரலாம். மக்கள் ஒரு பார்வை பார்க்கலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கனாலதான் என்ன நடக்கும் நீங்க கேட்டப்போ நான் எதுவுமே சொல்லல. இன்னும் 1.5 வருஷம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொன்னேன். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.